வணக்கம் மக்களே. நடிகர் விஜயோடைய மாநாடு மதுரையில் 21ஆம் தேதி நடந்துச்சு. அந்த மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை பத்தி பேசாத ஆட்களே கிடையாது. குறிப்பா அரசியல்வாதிகள், முக்கியமான கட்சி தலைவர்களும் அதை பத்தி பேசியிருக்காங்க. நிறைய பேர் சொன்னாங்க விஜய்லாம் ஒரு ஆளே கிடையாது, அது ஒரு கட்சியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இன்னைக்கு அந்த மாநாடு பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாமே விமர்சனம் பண்றாங்க. அது ஒரு கட்சியே கிடையாது, விஜய் ஒரு ஆளே கிடையாதுன்னு சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு எதுக்கு விமர்சனம் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா அவர் கூட்டின கூட்டம் தான். அவங்க மேடையில் அவர் என்னென்ன பேசினாரு அதை சில பேர் பிடிச்சிருக்கலாம், பிடிக்காம இருந்திருக்கலாம். ஆனா அங்க வந்த கூட்டத்தை பார்த்துட்டு விஜயால இவ்வளவு கூட்டம் சேர்க்க முடியும், ஒருவேளை இது ஓட்டா மாறிச்சுன்னா எல்லா கட்சிகளும் பிரச்சனை அப்படின்றதுனால நிறைய பேர் விமர்சனம் வச்சாங்க. குறிப்பா திமுக இதுல தீவிரமா இறங்கினாங்க. விஜய்லாம் ஒரு கட்சியே கிடையாது, எங்களுக்கு போட்டியே கிடையாது அப்படின்னு சொன்ன திமுக தான் இன்னைக்கு அவருக்கு எதிராக 10 வீடியோக்கு மேல போட்டு இருக்காங்க. இதெல்லாமே கண்டிப்பா பயத்தோடைய விளைவு தான். இதுக்கெல்லாம் காரணம் பயம். ஒருவேளை விஜயால நம்ம ஓட்டுலாம் பிரிஞ்சிருமா அப்படின்ற பயம் தான். ஸோ இந்த மாநாட்டில் நிறைய விஷயங்கள் பேசினாரு. பல கட்சி தலைவர்களும் அது விமர்சனம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.